மெட்டபாலிசம் எனும் வளர்சிதை மாற்றம் உயிர் இனங்களுக்குள் நிகழும் உயிர் வேதியியல் மாற்றங்களின் தொகுப்பை குறிக்கிறது. மெட்டபாலிசத்தின் போது 3 செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ஒன்று, உணவில் உள்ள ஆற்றலை செல்லின் செயல்முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வடிவமாக மாற்றுவது, உணவை கட்டுமான தொகுதிகளாக மாற்றுவது மற்றும் வளர்சிதை மாற்றத்தின் போது உண்டாகும் கழிவுகளை வெளியேற்றுவது என்பதை நாம் அறிவோம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் ஆகியவை மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எனவும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆகியவை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவைகள் வளர்சிதை மாற்றத்தின் போது கோஃபேக்டர்ஸ், கோஎன்சைம்ஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக செயல்படுகின்றன. வைட்டமின் சி, B1 தயாமின், B2 ரிபோஃப்ளேவின், B3 நியாசின், B5 பேண்டோதெனிக் ஆசிட், B6 பைரிடாக்சின், B7 பயோட்டின், B9 ஃபோலேட், B12 கோபாலமின் ஆகிய வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்களும், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே ஆகிய ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்களும் உள்ளடக்கிய 13 வைட்டமின்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என அழைக்கப்படுகின்றன. மேலும் கால்சியம், குளோரைடு, குரோமியம், காப்பர், ஃப்ளூரைடு, அயோடின், அயர்ன், மெக்னீசியம், மேங்கனீஸ், மாலிப்டினம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செலனியம், சோடியம், சல்ஃபர், ஜிங்க் எனும் 16 தாதுப்புக்கள் மினரல்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கீழ் வருகின்றன. மேற்சொன்ன 13 வைட்டமின்களும் 16 மினரல்ஸ் தாதுப்புக்களும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சுருங்கச் சொல்லலாம். இவைகள் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பீன்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ், ஹோல் கிரைன்ஸ் ஆகியவற்றில் மிகுந்து காணப்படுகின்றன. இந்தியாவில் 50% மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் 24% மேற்பட்ட ஆண்களும் இரத்த சோகை அனீமியா எனும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வைட்டமின் டியை சூரிய ஒளியிலிருந்து இலவசமாக நாம் பெற முடியும் என அறிந்திருந்தும் கூட இந்தியாவில் 70% மேற்பட்ட மக்கள் வைட்டமின் டி பற்றாக்குறையால் அவதிப்படுகின்றனர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எனும் வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புக்கள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிந்து அவைகளை சரியான அளவில் உட்கொள்வதன் மூலம் உடல் நலத்தை மேம்படுத்துவது காலத்தின் கட்டாயம்.